ஓம் சாந்தி. நான் ஆத்மா, ஒளியின் புள்ளி, பரமாத்மா சிவபாபாவின் நேரடி குழந்தை. நான் நினைவில் கொள்கிறேன், நான் உடல் அல்ல, நான் ஆத்மா. இந்த உண்மைதான் என் அடிப்படை விழிப்பு. எனது ஆத்மீக இதயத்தில் பாபாவிடமிருந்து நான் பெற்ற அனைத்து சக்திகளும் என் சிந்தனைகள் வழியாக வெளிப்படத் தொடங்கியுள்ளன. சிவபாபா எனது தந்தை, ஆசிரியர் சத்குரு, நண்பர். நான் யார்? ஏன் பிறந்தேன்? மூன்று தெய்வீக குணங்களும் அன்பு, அறிவு, தூய்மை என் ஆத்மீக அடித்தளத்தை அமைக்கின்றன. இந்த மூன்று அடிப்படை குணங்களே தந்தையால் எனக்கு அளிக்கப்பட்ட முதல் வரதானங்கள். நான் ஆத்மா, சிவபாபாவின் நேரடி வரதான குழந்தை. பாபா எனக்கு கொடுத்த வரதானம் ஈஸ்வரிய மரியாதைகளின் ஆதாரத்தில் உலகத்திற்கு முன்பாக உதாரணமாகும் சகஜயோகி ஆகுதல். இது ஆன்மாவின் நித்திய கடமை. நான் உணர்கிறேன், ஈஸ்வரிய மரியாதை என்பது சிந்தனையின் தூய்மையான ஓட்டம். பாபா சொல்கிறார், அமிர்த வேளையின் மகத்துவம் அறிந்தால் நாள் முழுவதும் சக்தி சொரூபமாக நடப்பாய். ஒவ்வொரு அமிர்த வேளையும் என் வாழ்க்கையின் புதிய பிறப்பாகிறது. தந்தையுடன் இணைந்திருப்பது நித்திய சக்தி ஊட்டம் பெறுவதைப் போன்றது. எந்த நிலையிலும் சிரமம் எனக்கு அனுபவமாகாது. சக்தி சொரூபமாக நான் தாண்டிச் செல்வேன். சகஜயோகம், மனம் தந்தையின் நினைவில் இயல்பாக தங்கும் நிலை. ஒவ்வொரு காலையிலும் ஓம் சாந்தி என்ற ஒரு சொல் என் ஆன்மாவை புதிதாக எழுப்புகிறது. பாபா எனக்கு கற்பித்தார், சுயமரியாதை இல்லாமல் ஈஸ்வரிய மரியாதை நிலைத்து நிற்காது. தந்தை எனக்கு அனைத்தையும் அளித்திருக்கிறார். பாபா சொல்கிறார், நீ மரியாதை சொரூபமாக நடக்கும்போது பிறருக்கு வழிகாட்டியாக இருப்பாய். நான் சொல், பார்வை, நடை, சிந்தனை அனைத்திலும் தெய்வீக ஒழுக்கம் கொண்டு நடக்கிறேன். பாபா எனக்கு கூறியுள்ளார், உலகம் உன் வாழ்க்கையை பார்த்து தன்னுடைய வாழ்க்கையை உருவாக்கும். இதுதான் எனது சகஜயோகியின் தெய்வீக சேவை. பாபா கற்பிக்கிறார், ஒவ்வொரு நாளும் புதிய பாடம், அன்பின் புதிய வடிவம், தூய்மையின் புதிய ஆழம். நான் நினைவில் கொள்கிறேன், என் ஒவ்வொரு செயலும் பாபாவுக்கான மரியாதை சின்னம். அதுவே நித்திய மகிழ்ச்சியின் மூலதனம். மகிழ்ச்சி தந்தையுடன் உள்ள உறவில்தான் எழுகிறது. இதுவே மௌனத்தின் பரம ஆனந்தம், பாபாவுடனான ஒரே ஒன்றான அனுபவம். இந்த பரிபூரண நிலையில் நான் நித்திய தேவதை சொரூபமாகி பாபாவின் ஒளி உலகத்தை நிரப்புவதாகும். நல்லது,